முக்கிய செய்தி. எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலம் தமிழக வாக்காளர் பட்டியலில் 40 முதல் 50 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தமிழகத்தில் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பணிகளுக்கான கால அவகாசம், அதாவது பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மீண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட வேண்டிய கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய இந்த நிலையில் வரக்கூடிய 11ஆம் தேதி வரை நீட்டித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. 16ஆம் தேதி இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அன்றைய தினத்திலிருந்து 1 மாத காலத்திற்குள்ளாக தன்னுடைய ஆட்சேபனைகள், மீண்டும் ஏதேனும் திருத்த பணிகள் மேற்கொள்வோர், மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைய விரும்புவோர் விண்ணப்பித்து தங்களுடைய படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம் என்ற ஒரு கால அவகாசத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. இன்றைய நிலவரத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் சுமார் 40 முதல் 50 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தின் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் 25,72,000 பேர் இறந்த பிறகும் கூட அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதன் மூலமாக 25 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவது உறுதியாகியிருக்கிறது. மேலும் 39 லட்சம் பேர் நிரந்தரமாக இருப்பிடம் மாறியவர்கள் எனவும் 9 லட்சம் பேர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதோடு தமிழகத்தில் 3,32,000 பேர் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளராக இருப்பதையும் இந்திய தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்திருக்கிறது. எனவே இந்த இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்கள் நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் மற்றும் இறந்தவர்களுடைய பட்டியலின் அடிப்படையில் சுமார் 40 முதல் 50 லட்சம் பேர் தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள், இருப்பிடம் மாறியவர்கள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகும் கூட 1 மாத காலத்திற்கு கால அவகாசம் இருப்பதால் இடைப்பட்ட காலத்தில் அவர்களுடைய வாக்காளர் இந்த விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கினால் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என்ற தகவலும் இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.